வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலகு 2, அதாவது பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகளில் பாடம் 1 நிலவியலோட ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ நிலவியல்னால் என்னன்னு கேட்டால், பூமியோட தோற்றம், பூமியோட வரலாறு, அதோட வடிவம், இதை பற்றியெல்லாம் அறிவியல் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நிலவியல். நிலவியல் குறித்த இயற்கை அறிவியலோட வளர்ச்சியை தான் நிலவியல் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலவியலில் முதலாக ஆராயப்பட்டது பூமியோட தோற்றம் தான். உலகில் தொன்மையான மனித இனங்கள் பலவும் பூமி, அண்டவெளி, தீ, காற்று, நீர் இதெல்லாம் குறித்தும் நிறைய கருத்தாக்கங்கள் இருக்குது. பண்டைய கிரேக்கங்கள் புவியின் தோற்றத்தை குறித்து சில கருத்துக்களை உருவாக்கி வச்சுருந்தாங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் புவியில் மெதுவாக மாற்றங்கள் ஏற்படுறதை பற்றி கணிச்சு சொன்னார். அந்த மாற்றங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நிகழக்கூடியவை தான். பின்னால் அந்த கருத்துக்கள்லாம் அறிவியல் படி நிரூபிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. உலகின் பிற இனங்களை போலவே தமிழினமும் பூமி, அண்டவெளி முதலான குறித்த கொள்கைகள் பலவற்றை தமிழின மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதெல்லாம் பண்டைய இலக்கியங்களிலும் தொல்லியல் குறிப்பீடுகளையும் நம்ம பார்க்க முடியும். அண்டம், உலகம், ஐம்பூதங்கள், நிலப்பகுப்பு, இந்த நிலவியலில் குறித்த தமிழரோட கொள்கை தனித்துவமானது. இன்றைய நிலவியலும் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. வரப்போகிற வீடியோஸில் இன்னும் இதை பற்றி ஆழமாக பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.